இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான விஷயம்தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ். என்னடா இது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆர்டிகல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சென்டென்ஸ்ல நீங்க மிஸ்டேக் பண்றது எந்த இடத்துல அப்படின்னா, ஒன்னு கிராமர் மிஸ்டேக்கா இருக்கும், இல்லைன்னா இந்த ஆர்டிகல்ஸ்ல மிஸ்டேக் விடுவீங்க. எங்க போடணும், ஆன் எங்க போடணும், த எங்க போடணும் அப்படின்னு தெரியல. இத மூணையும் இன்னைக்கு எங்க போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ரொம்பவே ஈஸி, நல்லாவே கவனிங்க. ஒரு டேபிள்ல ஒரு ஆரஞ்சு இருக்கு. இந்த ஆரஞ்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஆரஞ்சு அப்படின்னா ORANG, ஆரஞ்சு அப்படி தெரியும். இதுக்கு சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் அப்படின்னு தெரியும். இப்போ ஐ வாண்ட் an ஆரஞ்ச் அப்படின்னு கேட்டா தப்பு. இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. புரிஞ்சதா? மிஸ்டேக் இங்கதான் நடக்குது. ஐ வாண்ட் an ஆரஞ்ச் கரெக்ட் தானே மேம் அப்படின்னு கேட்பீங்க. சோ ராங். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சை நீங்க கேட்கும்போது யூஸ் பண்ண வேண்டியது த. ஐ வாண்ட் த ஆரஞ்ச், அதுதான் கரெக்ட். சிச்சுவேஷனுக்கு பொறுத்து இது மாறுபடும். அந்த டேபிள்ல ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இருக்கு, அதை தான் நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் த ஆரஞ்ச் அப்படின்னு த யூஸ் பண்ணணும். ஒரு டேபிள்ல ஒரு பாஸ்கெட்ல நிறைய ஆரஞ்சு இருக்கு. இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு ஆரஞ்சை நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் an ஆரஞ்ச். அப்போ நீங்க an ஆரஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்பிள் இருக்கும்போது த ஆரஞ்சும், நிறைய ஆரஞ்சு பழங்கள் இருக்கும்போது an ஆரஞ்சும் யூஸ் பண்ணலாம். இதுல ஒரே ஒரு ஆரஞ்சு இருக்கு, இத கேட்க போறீங்க த ஆரஞ்ச். ஐ வாண்ட் த ஆரஞ்ச். இங்க ஒரு பாஸ்கெட் நிறைய ஆரஞ்சு இருக்கு, இதுல இருந்து ஒரு ஆரஞ்சை கேட்க போறீங்க. சோ ஐ வாண்ட் an ஆரஞ்ச் அப்படின்னு யூஸ் பண்ணணும். புரிஞ்சதா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கிட்டு இருக்கும். க்கும் ஆனுக்கும் தக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்னா பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஏ. அதாவது ஏ எங்க யூஸ் பண்ணணும்? ஏ அப்படின்னா தெரியும், ஒரு அப்படின்னு மீனிங். ஆனுனாலும் ஒரு தான். தன் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலர், அதற்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்பிள் வேணும், இந்த ஆரஞ்சு வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது த யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ AEIOU இதுதான் வவல்ஸ் அப்படின்னு தெரியும். வவல்ஸ்னா உயிரெழுத்துக்கள். அதாவது ஈல இருந்து அவ் வர உள்ள எழுத்துக்கள். இந்த சவுண்ட்ல என்ன வந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆன். வவல் சவுண்ட் மீன்ஸ் தமிழ்ல உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள்ல என்ன சவுண்ட் வந்தாலும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது லெட்டர் வந்து என்னன்னா ஆன். AN ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆப்பிள் இதுல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? இல் ஆப்பிள். தமிழ்லயே எழுதிடுறேனே ஆப்பிள். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஆப்பிள் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க. சோ இது என்ன எழுத்து? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கள் வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். சோ ஆன் ஆப்பிள் இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆரஞ்சுக்கும் ஆரா இஞ்சு ஆரஞ்சுன்னு தான் எழுதுவோம். சவுண்டும் ஆன்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆன் ஆரஞ்ச் அப்படின்னு எழுதிடலாம். புக் இதை எப்படி எழுதுவீங்க? புக் அப்படின்னு எழுதுவோம். இது வந்து உயிரெழுத்துக்கள் இல்ல. சோ உயிரெழுத்துக்கள் இல்ல அப்படின்னா நம்ம ஏ யூஸ் பண்ணலாம். எ புக். பர்டிகுலரா சொல்லும் போது த புக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா சொல்லும் போது எ புக். ஏக்கும் தக்கும் இதான் டிஃபரன்ஸ். பர்டிகுலரா சொன்னா ஒரு சென்டென்ஸ்ல பர்டிகுலரா சொன்னா த யூஸ் பண்ணணும். பொதுவா சொல்லும் போது எ புக் அப்படின்னு சொன்னா போதும். லெமன். லெமன். ல உயிரெழுத்துக்கள் இல்ல. சோ எ லெமன். அவர். இத எல்லாருமே ஹவர் அப்படின்னு அப்படி இல்ல,
ஹச்ங்கிறது சைலண்ட். ஸோ அவர் அவர் அப்படிதான் யூஸ் பண்ணணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆ சவுண்ட் வரனால இங்க an அவர் அப்படிதான் வரும். ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்க இந்த இடத்துல சைலண்ட், ஸோ அவர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆ உயிரெழுத்துக்கள், இங்க an அப்படிதான் வரும். இதே மாதிரி ஹச்ல இன்னொரு லெட்டர் பார்க்கலாம். ஹவுஸ் ஹவுஸ், இந்த இடத்துல ஹா சவுண்ட் வருது. ஓகே, ஹவுஸ். ஸோ ஹா இங்க வந்து ஏ தான் போடணும். இங்க உயிரெழுத்துக்கள்ல ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஹவுஸ், ஹா ஹவுஸ். ஓகேவா, இது ஹச் வந்து சைலண்ட், அவர். ஸோ ஆ சவுண்டுனால ஆன் போடுறோம். ஓகேவா, ஹவுஸ். நெக்ஸ்ட் வந்து அங்கிள் அங்கிள், ஆ இங்கள் அங்கிள், இங்க ஆ சவுண்டு. ஸோ an அங்கிள். யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம், இங்க யூ சவுண்டு. ஸோ ஏ. வவல்ஸ் அ இ கீழே வரல, உயிரெழுத்துக்கள் வரல. ஸோ யூ சவுண்டுனால அ யூனிஃபார்ம். ஏரோப்ளேன் ஏரோப்ளேன், ஏ சவுண்ட் உயிரெழுத்துக்கள் தான். அப்போ an. அர்ஜென்ட் ஆ இர் ஜ இன்ட், ஆ சவுண்டு. அப்போ உயிரெழுத்துக்கள் தான். அப்ப an அர்ஜென்ட். இந்த மாதிரி யூனிவர்சிட்டி போன வீடியோல பார்த்தோம். யூனிவர்சிட்டி யூ சவுண்டு, யூனிவர்சிட்டி இப்படிதான் வரும். அப்ப யூ சவுண்டு, இங்க அ தான் வரும். புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்க, ப்ரொனவுன்ஸ் பண்றத உயிரெழுத்துக்களா இருந்தா மட்டும் ஆன் போடுங்க. உயிரெழுத்துக்கள் தவிர மற்ற லெட்டர்ஸ்கள் வந்தா யூஸ் பண்ணணும். புரிஞ்சதா? ரொம்பவே ஈஸி, இதுதான் சிம்பிள். இது தெரிஞ்சாலே போதும். அது மாதிரி சில ஹச் வேர்டு வந்து சைலண்டா இருக்கும் போது கூட நீங்க வந்து ஹோட்டல், ஹச்ல ஹோட்டல் தான் சொல்றோம். ஹோட்டல் அப்படின்னா இதுல ஏ ஹோட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஹா, இத சில ரொம்பவே ஹானர் ஹானர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. இது ஹானர் கிடையாது, ஆனர். ஹச் வந்து சைலண்ட் தான். ஸோ இங்க an ஆனர் அப்படிதான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ற லெட்டரை வச்சுதான் ஆனா வான்னு பார்க்க போறீங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். அப்போ ஹாக்கி, இதுல ஹா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ ஏ ஹாக்கி. இந்த பர்டிகுலரா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது த யூஸ் பண்ணலாம். வேற எந்தெந்த இடத்துலனா த யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூனிவர்சல் ட்ரூத், உலக உண்மை. சன் வந்து சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன்ங்கிறது ஈஸ்ட் சைடு தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் இருக்கிற எல்லாத்துக்குமே த யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ப்ளூரல் நவுன்ஸ் வர்ற இடத்துல எல்லாமே த யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுன்ஸ் மீன்ஸ் சில்ட்ரன். சைல்டுங்கிறது சிங்குலர் நவுன், சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது ப்ளூரல் நவுன். இந்த மாதிரி ப்ளூரல் நவுன் பத்தி பேசும்போதுனா த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நவுன் ரிப்பீட்டட். ஒரு நவுன் இருக்கு, மூவினே வச்சுக்கலாமே. மூவிங்கிற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது ஏ மூவி அப்படின்னு போடணும். இதுவே இந்த மூவி வந்து நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அதே சென்டென்ஸ்ல அடுத்து வரும்போது த மூவி. அடுத்து எத்தனை தடவை வந்தாலுமே த மூவி. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல அ மூவின்னு போட்டா நெக்ஸ்ட் வர எல்லா வேர்ட்லயுமே த மூவின்னு தான் போடணும். ஒரே சென்டென்ஸ்ல சொல்றேன், ஒரே சென்டென்ஸ்ல மூவிங்கிற வேர்டு ரிப்பீட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அ மூவினும்,
நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் த மூவி த மூவி த மூவி தான். யூனிவர்சல் ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம த தான் யூஸ் பண்ணணும். யூனிவர்சல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா சன், மூன், எர்த் இந்த மாதிரி எல்லாமே நம்ம த தான் யூஸ் பண்ணணும். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா கூட்டமா இருக்கிற நவுன், அதாவது த கிரவுட் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி கூட்டமா கலெக்டிவா பேசும்போதும் நம்ம த யூஸ் பண்ணணும். ரிலீஜியஸ் புக் அதை பத்தி பேசும்போதும் நம்ம த யூஸ் பண்ணணும். பைபிள், ராமாயணா, குரான் இந்த மாதிரி ரிலீஜியஸ் புக் பத்தி பேசும்போதும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் பத்தி பேசும்போதும் த யூஸ் பண்ணணும். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா மவுண்டைன், மலை, கடல், ரிவர் இந்த மாதிரி ஆறு, குளம், ஏரி பிசிக்கலா இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி பேசும்போதுனா நம்ம த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் பத்தி பேசும்போதும் த யூஸ் பண்ணணும். டைரக்ஷன்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், வெஸ்ட், நார்த், சவுத் இந்த மாதிரி. முக்கியமான விஷயம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் வரும்போதும் நம்ம த யூஸ் பண்ணணும். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரினா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இஎஸ்டிங்கிற வேர்ட் சேர்ந்து வரும். பெஸ்ட் அந்த டிகிரியில, லாங்கஸ்ட் இந்த மாதிரி இஎஸ்டி வேர்ட் சேர்ந்து வரும்போது முன்னாடி த யூஸ் பண்ணணும். காமன் பிளேசஸ்க்கும் நம்ம த யூஸ் பண்ணணும். காமனா உள்ள பிளேசஸ்க்கு பார்க்கு, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி காமன் பிளேசஸா இருக்கும் போதும் த யூஸ் பண்ணணும். பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போதும் த யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். த எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. த எங்கெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன், கவுண்ட் பண்ண முடியாத நவுனுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கையை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, ஸ்டாரை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, மில்கை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஆனா நம்ம பர்டிகுலரா அப்படி சொல்லும் போது மட்டும் நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா சொல்லும் போது த யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல த மில்க்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம், நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில பர்டிகுலரா சொல்லியிருப்பாங்க. பொதுவா சொல்லும் போது நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி. சில கண்ட்ரிஸ் முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸப்ஷன் என்னன்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் கிங்டம், இதெல்லாம் நம்ம த யூஎஸ்ஏ, த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை தவிர பிற நாடுகளுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. பாரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும், த பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. டோக்கியோ, த டோக்கியோ அப்படின்னு தான் சொல்லவே கூடாது, டோக்கியோ தான். பிரான்ஸ், த பிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பிரான்ஸ் தான். ஏன் இதை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு கலெக்டிவ், அதாவது நிறைய நாடுகள் சேர்ந்து, அதாவது தனித்தனியா இதுனா ஒரு குட்டி குட்டி நாடுகளா இருக்கும், அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நாடு. ஸோ இந்த மாதிரி கவுண்டபிளா இருக்கும்போது, கலெக்டிவா இருக்கும்போது நம்ம த தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், கலெக்டிவ் நவுன், க்ரௌட் இந்த மாதிரி இருக்கும்போது த யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் யூஎஸ்ஏங்கிறது ஒரு குட்டி நாடு, பக்கத்துல தள்ளி ஒரு நாடு, அதுவும் யூஎஸ்ஏ தான். நீங்க மேப்லயே பார்த்தா தெரியும், யூஎஸ்ஏங்கிறது ஒரு தனித்தனியா இருக்கும், அது எல்லாமே சேர்ந்தாலும் அது ஒரு நாடு தான், யூஎஸ்ஏ தான். ஸோ த யூஎஸ்ஏ தான் சொல்லணும். நெக்ஸ்ட், பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் இயர்ஸ், மந்த்ஸ், டேஸ், வீக் இதுக்கு முன்னாடினா நீங்க த யூஸ் பண்ணவே கூடாது. ஏதோ ஒரு ஏப்ரல் அப்படின்னா த ஏப்ரல் அப்படின்னும், மந்த்துக்கு முன்னாடி த மே, த ஜூலை, த ஆகஸ்ட் இந்த மாதிரி த யூஸ் பண்ணவே கூடாது.
இயர்ஸுக்கு முன்னாடியோ மந்த்துக்கு முன்னாடியோ டேஸ், முக்கியமா சாட்டர்டே, த சாட்டர்டே, நோ, இந்த மாதிரி டேஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ஹாலிடேஸ், அந்த ஹாலிடேஸ்க்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. லாங்குவேஜுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. த இங்கிலீஷ், த ஸ்பானிஷ், அந்த மாதிரி லாங்குவேஜுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு தெரியும். ஓகேவா? A dog is dash animal. There is a car in front of dash house. இங்க ஆர்டிக்கிள் என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா கவனிச்சு பார்த்து பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.